ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுடைய ஜிஆர் கோயம்புத்தூர். ஸோ எனக்கு பீர்க்கங்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் பாரம்பரிய முறையில். ஸோ பீர்க்கங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ப்ளஸ் தக்காளி. ஸோ இந்த 3 காய்கறிகள் பீர்க்கங்காய் குழம்பு செய்கிறதுக்கு போதுமான காய்கறிகள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, கொஞ்சம் கிராம்பு. சரிங்களா? இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த மசாலாவுக்கு தேவையானது வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை போட்டுக்கணும். ஸோ பட்டை போட்டுட்டு அது ஓரளவுக்கு நமக்கு பொன்னிறமான உடனே என்ன பண்ணணும், பூண்டை போட்டுறணும். ஸோ நம்ம அடுத்தடுத்த பொருள் போடுறனால கரிஞ்சிரும். ஸோ சோம்பு இஞ்சி அடுத்து போட்டுறணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தேங்காய் போட்டுறணும். போட்டுட்டு சிம்மில் வச்சு இது நல்லா என்ன பண்ணணும், ஒரு பொன்னிறமான, ரொம்ப பொன்னிறமாக இருக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்த உடனே இறக்கி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஒரு பக்கம் ஆறட்டும். ஆறதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் மசாலா வந்து அரைச்சி தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு உரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பானை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பக்கம் சாப்பாடு வந்துட்டுருக்குது. அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சரிங்களா போட்டுட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு வந்து வெடித்ததுக்கப்புறமா மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் வந்து அதுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா தாளிக்கணும். ஸோ அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி வந்து சேர்த்திக்கணும். ஸோ தக்காளி சேர்த்திட்டு நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இது மூடி வைக்கிற அந்த மெத்தட் இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதை வந்து பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வந்து வெந்துடும். சரிங்களா? ப்ளஸ் அது போக நீங்கள் வந்து கல்லுப்பு போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த மஞ்சத்தூள் எல்லா காய்களும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு பீர்க்கங்காவை வந்து கடைசியாக வந்து சேர்த்திக்கோங்க. ஸோ எதுக்கப்புறம் எதை சேர்த்தணும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி செய்யுங்க, அப்போ தான் வந்து இதே டேஸ்ட்டு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா காய்கறியும் போட்டிருக்கோம்ல, இந்த காய்கறி எல்லாம் அந்த எண்ணெய் சுண்டுற வரைக்கும் எண்ணெயிலே வேகணும். சரிங்களா? எண்ணெயில் எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு தான் காய்கறி டேஸ்ட்டு வரும். ஸோ வந்து ஏன் எண்ணெயிலே வேக வைக்க சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல், அந்த காய்கறியோட ஸ்மெல்லாம் போயிடுங்க. பாருங்கள், நல்லா அந்த பாருங்கள் எண்ணெய் வந்து சுண்டுது தெரியுங்களா? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், பெரட்டி விடணும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்திருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாம் போடுற வீடியோ எல்லாமே பாரம்பரிய முறை தான். ஸோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி வந்து அம்மா செய்வாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த காஷ்மீரி சில்லி பவுடரில் போட தேவையே கிடையாது. ஸோ இதுவே செம்ம காரமாக செம்ம கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறி வந்து எல்லா பக்கமும் வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வருது பார்த்திங்களா? இந்த கொதி வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இப்போ ஊற்றணும். ஸோ இந்த கொதி வந்ததுக்கப்புறமா தான் மசாலா ஊற்றணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா உப்பை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணணும், நல்லா வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடணும். ஸோ நம்ம வந்து கையை வந்து எந்த அளவுக்கு வேலை கொடுத்து செய்கிறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.